சென்னை புறநகரில் உள்ள நந்திவரம் கூடுவாஞ்சேரி ஏரி நிரம்பியதால் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் ராபர்ட்டிடம் கேட்கலாம். ராபர்ட், விவரங்கள். கண்டிப்பா சிவரஞ்சனி, நந்திவரம் கூடுவாஞ்சேரி ஏரி சுமார் 110 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு ஏரி தற்போது முழு கொள்ளளவை எட்டி தற்போது உபரி நீர் வெளியேறி வருகிறது. அதே போல 3 மதுகுகள் வழியாகவும் உபரி நீர் லேசாக திறக்கப்பட்டு அந்த தண்ணீரும் தற்போது வெளியேறி வருகிறது. இதன் காரணமாக அமுதம் காலனி உள்ளிட்ட பகுதிகளில், மகாலட்சுமி நகர் ஆகிய பகுதிகளில் தற்போது தெருக்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் ஆண்டுதோறும் நந்திவரம் கூடுவாஞ்சேரி ஏரி நிரம்பி தண்ணீர் வெளியேறும் போது மகாலட்சுமி நகர் முழுவதும் சரியான வடிகால் அமைப்பு இல்லாத காரணத்தினால் எப்போதும் ஆண்டுதோறும் இந்த மகாலட்சுமி நகர் முழுவதும் 10 அளவு தண்ணீரில் முழுகும். இதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் மழைக்கு முன்னதாக வெளியேறி விடுவார்கள். மறுபடியும் தண்ணீர் வடிந்தோடனே ஜனவரி மாதத்தில் மீண்டும் குடியேறி விடுவார்கள். இது வழக்கமாக உள்ள ஒரு நிலை. இந்த நந்திவரம் கூடுவாஞ்சேரி ஏரி தற்போது முழு கொள்ளளவை எட்டி உபரி நீர் வெளியேறுவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராபர்ட். விழுப்புரத்தில் தொடர்ந்து பெய்த கனமழையால் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்து பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்றிரவு முதல் பரவலாக கனமழை பெய்தது. குறிப்பாக கிழக்கு பாண்டி சாலை, பேருந்து நிலையம் உள்ளிட்ட நகர்ப்பகுதிகளில் கனமழை கொட்டியது. தாமரைக்குளம் பகுதியில் சுமார் 50 வீடுகளை மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் தவிப்புக்கு உள்ளாகினர். இதேபோன்று விழுப்புரம் மாவட்டம் கீழ்பெரும்பாக்கத்தில் ரயில்வே தரைப்பாலம் மழைநீரில் மூழ்கியது. இதனால் கீழ்பெரும்பாக்கத்திலிருந்து விழுப்புரம் நகருக்கு செல்ல சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்லும் நிலை ஏற்பட்டது. மேலும் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்ததால் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதேபோன்று தஞ்சாவூர் மாவட்டம் காட்டூரில் உரிய நேரத்தில் கொள்முதல் செய்யாததால் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்ததாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லின் ஈரப்பதத்தை கணக்கில் கொள்ளாமல் அதனை உடனடியாக கொள்முதல் செய்யும் பணியை தொடங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 30,000 ஏக்கர் பக்கம்னாச்சும் சாகுபடி பண்ணியிருப்பாங்க இந்த குருவையை. ஏன்னா இந்த கரெக்டான டயத்தில் மழை பெய்ந்தது, ப்ளஸ் காவிரி ஆற்றுல தண்ணி வருதுனால எல்லாருக்கும் நல்ல விளைச்சல். ஸோ எல்லாருமே அறுத்து கொண்டாந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே போட்டுட்டாங்க. 10லேருந்து 15 நாள் ஆச்சு. இப்போ பார்க்கக்கூடிய நீங்கள் எல்லாமே 15 நாளைக்கு மேலே ஆனது. இப்போ எல்லாமே கொட்டி கிடந்ததுனால என்ன ஆச்சுனாக்கா அங்கே பருவம் வந்துடுது நெல்லுக்கள். ஸோ அதனால் நெல் தேக்கம் ஆகி போச்சு. நெல் எடுக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லாமல் இருக்குது. புதுச்சேரியில் அதிகபட்சமாக காலாப்பட்டு பகுதியில் 25 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்தது. இதனால் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட படகுகள் கடலுக்குள் அடித்துச் செல்லப்பட்டன. மேலும் 50க்கும் மேற்பட்ட படகுகள் பழுதானதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். 1 கோடி ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி வலைகளும் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டதாக மீனவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். வலை நிறைய வலை போயிடுச்சு. ஒரு வலை தான் எங்கிட்ட கிடச்சிது. போட்லாம் டேமேஜ் ஆகி போச்சு. போட்டு கவித்து பார்த்து தேடி கிடக்கலாம். வலையே கிடைக்கல. 4, 5, ஒரு 2, 3, 4 கோடி வலை போய் போச்சு. ஆனால் ஒரு 1 லட்சம் வலைக்கிட்ட போய் போச்சு எனக்கு வலை. சுமார் 1 கோடி ரூபா அளவுக்கு கடலில் வலையெல்லாம் கடலில் ஈத்துட்டு போய் போச்சு. 4 போட்டு ஈத்துட்டு போய் போச்சு கடலில். எங்களால் இன்னும் ஒரு காலத்தில் தொழில் பண்ணாக்கா முடியாது சார். இன்னும் 2-3 மாதம்னால எங்களால் தொழில் பண்ண முடியாத சூழ்நிலை சார். இப்போ எங்கள் பகுதியில் சில போட்டுகள்லாம் கொஞ்சம் பழுது அடைஞ்சிருக்குது. அதே மாதிரி சில பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த தாழ்வான பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா ராஜகோபால் நகர், நம்ம கணேஷ் மகால் பேக் சைடு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் தண்ணி போயிருக்குது. அதெல்லாம் மோட்ரு வச்சு நைட்லேருந்து பொதுப்பணித்துறை மூலியமாகவும் வருவாய்த்துறை மூலியமாகவும்